தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. இங்கே பாரு நேகா, உனக்கு எல்லாமே நான் தான், அப்பாலாம் இல்லை. சரியா, பேசாம படுத்து தூங்கு. அம்மா, என்ன பாருமா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? அம்மா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைக்கலம்மா. அம்மா, நான் எத்தனை நாள் இந்த வீட்டுக்கு வரல, நீ எங்க இருக்க? இப்போ உன் கூட தாமா இருக்கேன். எந்திரிம்மா, என்னை பாரு. என் புள்ள நான் இல்லாம ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டானே. அப்பா அப்பான்ல கிடப்பா. ஐயோ, பெத்த மனசு. இவனை என்ன பண்ணுவேன்? என் புள்ள ஏன் பிரீத்தி இப்படி பண்ற? உன் கோவம் குறையவே குறையாதாடி. என் புள்ள, என் புள்ள. மேகா குட்டி, இன்னும் நீங்க தூங்கலையா? என்ன நீங்க மட்டுமா மேல வந்தீங்க? அம்மா எங்க? குட்டி, அழுக கூடாதுமா. மாமா ஒன்று சொன்னா கேட்பீங்களா? அப்பா கிட்ட கண்டிப்பா மாமா நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப தூங்கலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, தூங்கலாமா? நடந்து முடிஞ்சதை எதையுமே ஏத்துக்க முடியலடா. எதையுமே ஏத்துக்க முடியல. எல்லா பழியும் என் மேல வந்துருச்சு. நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர போறேன்? ஒருவேளை நீ நம்பிட்டியா? நான் தான் உன் அம்மாவை தள்ளி விட்டேன், நீ நம்பிட்டியா? நீ நம்புனா நான் உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவிடா. உள்ளுக்குள்ள பாசம் வச்சு ஆளான கிளினா பூமால கோத்து வச்சு ஓட ஒரு வேளை வச்சு ஓடாம காத்து இருக்கீங்களா? வேண்டாத சாமி இல்ல, வேற வழி தோணவில்லை, ஏங்காம ஏங்கி நின்னேனா? போடாத வேலி ஒண்ணு போட்டு வச்ச நேரம் ஒண்ணு, பாடாத சோகம் ஒண்ணு, பாடி வரும் பொண்ணு ஒண்ணு. என்ன மறந்த பொழுதும் நான் ஒன்ன மறக்கவில்லையே. ஏரா சாத்தி பக்கம் இருந்தா இனி வேறேதும் தேவையில்லையே. என்ன மறந்த பொழுதும் நான் ஒன்ன மறக்கவில்லையே.
மேகா குட்டி வெளியே போயிட்டு வரலாமா? ஆ, அப்பாட்ட தான் போலாமா? சரி, அம்மா கிட்ட சொல்லலை, போலாமா? மது அண்ணா, ஏம்மா ரூம்ல போய் தூங்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி மொட்டை மாடியில் பனி வேற பெஞ்சிட்டு இருக்கு, இப்படி தூங்கிட்டு இருக்க விருந்தறையில? என்னாச்சு? மனசு நிம்மதி இழந்திருக்கும் போது எப்படின்னா தூக்கம் வரும்? தூக்கம் வரல. நீ தூங்கலையா? நீ எதுக்கு இந்த இடத்துல இங்கே வந்த? மது, இங்கே பாருமா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும். என்ன, அது எல்லாத்துக்குமே நாம் காரணமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சில டைம் சூழ்நிலைகள் கூட காரணமாக இருக்கும். யார் உன்னை நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை நம்புகிறேன். என்ன, என் தங்கச்சி அப்படி செய்ய மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும். உன் அன்னைக்கு அது புரியலை, அவள் என்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறாளோ அப்போ அது வரைக்கும் ஏற்றுக்கட்டும். நம்ம அது வரைக்கும் அவளை டிஸ்டர்பே பண்ண வேணாம், புரியுதா? நீ கவலைப்படாத. உனக்கும் மிதுனுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. உங்கள் 2 பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன, இந்த பிரிவு கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் இந்த பிரிவுக்கு அப்புறம் உங்கள் காதல் சேரில் தான் உங்களோட காதலோட வெற்றியே இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்க. அண்ணா, எனக்கு எது போகுதுன்னா, நீ என்னை நம்புற. ஆனா மிதுன் நம்பியிருப்பானா? ஆனா சத்தியமா நான் தள்ளி விடலண்ணா. நான் அப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டேன். என் மிதுன் நம்பிட்டா, நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னா. என் மிதுன் அப்படி நம்பி இருக்க மாட்டான். பாருமா, ஒரு உண்மையான காதல் யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த காதல் மேலே இருக்கிற நம்பிக்கை எப்போதுமே போகவே போகாது. என்ன, அதே மாதிரி தான் நீ மிதுன் மேலே வச்சிருக்க காதலும் மிதுன் ஓ மேலே வச்சிருக்க காதலும். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக மிதுன் நம்ப மாட்டான். இது உண்மையே கிடையாது. அப்படி இதில் நம்புறதுக்கு என்ன இருக்குது நீ நினைக்கிற? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு உன் அண்ணி ரொம்ப கோபத்தில், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா. என்ன, ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும். அவள் எல்லாத்தையும் சரி பண்ணி அவள் எப்போ அவள் தப்பை உணர்றாளோ அப்போ நம்மளை ஏற்றுக்கட்டும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். தப்பு ஒன்றும் கிடையாது. காதலில் காத்திருப்பு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்ன, உனக்கு என்ன சொல்லவா வேணும்? 6 வருஷம் காத்திருந்தியே, இன்னும் சிறிது காலம் உன்னால் காத்திருக்க முடியும். யாரு நான் சொன்னது? மிதுன் எனக்கு கிடைக்கிறதுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். அவனை நான் காயப்படுத்துறேன்லண்ணா, அதுக்கு தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தானே நான் அறுவடை செய்ய முடியும். அதே மாதிரி தான் மிதுனுக்கு நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. இதை நான் அவனுக்காக சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என்னால உன் வாழ்க்கை போயிருச்சேன்னா, மேகா பாப்பா பாவம்னா, நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. அண்ணி ஏன் இப்படி பண்றாங்க? ஆனா என்னை தண்டிச்சிட்டாங்கல்ல, ஏன்னா உன்னை வேணான்னு சொல்றாங்க. அண்ணா, அண்ணி எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரிண்ணா, நீ போய் பேசு. அண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா, நான் வேணா நம்ம வீட்டை விட்டு போயிடுறேன். ஆமா குட்டிமா, நான் இல்லாம இருக்க மாட்டாதான். என்ன பண்ண சொல்ற? பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன, எத்தனை நாள் தான் அப்பா அப்பான்னு அவளும் கிடப்பா? கொஞ்ச நாள் அம்மா கூட இருக்கட்டும். என்ன, அதெல்லாம் அண்ணனுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. நீ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க. நம்ம வெளியே போயிட்டு வரலாமா? பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். போயிட்டு வரலாமா? நமக்கு மனசு எப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கோ அப்போ இந்த மாதிரி கடற்கரையில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம மனசே லேசாயிரும். புரியுதா? இப்போ உனக்கும் டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கும் டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ எதை நினச்சி கவலைப்படாத. கொஞ்ச நேரம் நீயா இரு, எல்லாமே சரியாயிடும். அம்மு, என் செல்லமே, என் செல்ல குட்டி, அழக்கூடாது செல்லம்ல. மிதுன், உங்க அக்காவுக்கு தெரியுமா பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன்? இல்லை மாமா, அக்காவுக்கு எதுவும் தெரியாது. பாவம் நேகா குட்டி ரொம்ப அழுதா அப்பா அப்பான்னு சொல்லி, பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால வெளியே கூட்டிகிட்டு வரலான்னு தான் கொண்டுட்டு வந்தேன். வந்து பார்த்தா நீங்கள் உட்காந்துருந்தீங்க. அதனால தான் மாமா, நீங்களே வச்சுக்கோங்க, அக்காவை நான் சமாளிச்சுக்கிறேன். மிதுன், வேணாம்ப்பா, உன் அக்காவுக்கு தெரிஞ்சா உனக்கு தான் தேவையில்லாமல் திட்டு விழுகும். வேணாம், பாப்பாவை நீ கொண்டு போய் அவகிட்டே கொடுத்துரு, நான் இருந்துக்கிருவேன். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாப்பா உங்ககிட்டே இருக்கட்டும். அக்கா கிட்ட இருந்தா அவள் அழுதுகிட்டே தான் இருப்பா. வேண்டாம், பாப்பா நீங்களே வச்சுக்கோங்க, அவளை நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க. மிதுன், வேணாம்ப்பா. நேகா என்னமோ என் கூட தான் பாசமாக இருக்கா, ஆனால் அவள் இவ இல்லாமல் இருக்க மாட்டா. ரொம்ப கஷ்டப்படுவா. அந்த வேதனை வேணாம். வேறுக்கடே மனசு ரொம்ப நொந்து போயிருக்கா. இதில் பாப்பாவே என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா
வேணாம்ப்பா, நீ எடுத்துக்கொண்டு போய் அவகிட்டே கொடுத்துரு. வேணாம்ப்பா, உன் அக்காவோட கோபம் எவ்வளோ நாள் இருக்கும்னு நீ நினைக்கிற? அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், சரியா? எல்லாமே மாறும். பாப்பா என்கிட்ட வேணாம், அவகிட்டே கொண்டு போய் கொடுத்துருப்பா. உன்னை கெஞ்சி கேட்குறேன், வேணாம்ப்பா. மாமா, நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மாமா. பாப்பா உங்ககிட்டே இருக்கட்டும். நான் போயிட்டு வரேன் மாமா. அது மிதுன்கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசு. அண்ணன் அந்த சைடு இருக்கேன். அவனை பார்த்த உடனே அவன் மூஞ்சி திருப்பிட்டு போறான். இப்படின்னா என் கூட பேசுவான். அவன் மூஞ்சி திருப்பிட்டு போனா என்ன, நீ பேசு. அண்ணன் அந்த சைடு இருக்கேன். மிதுன், ஏன் மிதுன், என் மூஞ்சி கூட உனக்கு பார்க்க பிடிக்கலையா? உன் அக்கா சொன்ன மாதிரி நான் தான் தள்ளி விட்டுருப்பேன்னு நீயும் நினைக்கிறீல்ல? பரவாயில்லடா, நினச்சிக்கோ, பரவாயில்ல. நான் உன்னை காயப்படுத்தினேன்ல, அதுக்கு எனக்கு இது தண்டனையாக நான் ஏற்றுக்கிறேன். நான் உன்னை எப்படிலாம் அவாய்ட் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, இப்போ நீ என்னை அவாய்ட் பண்ணுறீல, போதும்டா, சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒன்றுடா, உன்னை நான் காயப்படுத்தினதுக்கு நீ என்னை காயப்படுத்துகிற. தாராளமாக அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நீ என்னை வெறுத்தாலும் நான் உன் பொண்டாட்டிடா. நீ தான் எனக்கு புருஷன். அது எப்போதுமே மாறாது மிதுன், அது எப்போதுமே மாறவே மாறாது. இந்த தண்டனையில எனக்கு பத்தாதுடா, இன்னும் நிறைய வேணும். இன்னும் நிறைய தண்டனை நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட இருந்து. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா மிதுன், இந்த நிமிஷம் என் மனசு படுற பாடு என்ன தெரியுமா? உன் கூட ஒரு நிமிஷம் வாழ்ந்துட முடியாதா? உன் பொண்டாட்டியா அப்படிங்கிற ஒண்ணுதான்டா, அது ஒண்ணுதான் மிதுன். அந்த பாக்கி எனக்கு இல்லையே. இந்த நிமிஷம் ஏங்குறேன்டா மிதுன், ஏங்குறேன். அந்த பாக்கி எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? வாழ்ந்தா உன் கூட தாண்டா வாழுவேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன்டா. உன்னை நீ பேசுன, நான் பேசல. இப்ப நான் பேசுறேன், நீ பேசல. இதுதான் வாழ்க்கை மாற்றங்கிறது. எப்படி மாறிடுச்சு பாத்தியா? நீ எதுக்காக பேசாம இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ பேசாத இந்த நொடி எனக்கு உள்ள கொண்டு போய் நெஞ்சுக்குள்ள குத்துற மாதிரி இருக்கலாம் மிதுன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மிதுன். ஆனா இதெல்லாம் எனக்கு கிடைச்ச தண்டனை, நான் தாராளமா ஏத்துக்கிறேன். பிரிவுல தான் காதல் ஆழமாகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உன் மேல நான் வச்சிருக்க காதலும் என் மேல நீ வச்சிருக்க காதலும் ஒரு போதும் மாறவே மாறாது. இன்னும் அதிகமா டீப்பா தான் ஆகும். அதனால நான் கவலைப்பட மாட்டேன்டா. நான் உன்னை பிரிஞ்சிருந்தாலும் உன் மனசுல நான் தான் இருப்பேன், என் மனசுல நீ தான் இருப்ப. இதை யாருனாலையும் மாத்த முடியாது மிதுன். காத்திருக்கேன், எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கேன். நீ எனக்கு கிடைப்ப, நம்பிக்கை இருக்குடா. என் காதல் உண்மையானது, அதே மாதிரி உன் காதல் உண்மையானது. இது யாருனாலையும் மாத்த முடியாது மிதுன். ஒரே ஒரு தடவை என்னை பாருடா. உன் பார்வையே எனக்கு போதும், அதிலேயே வாழ்க்கையை நான் வாழுவேன். என்னை பாருடா. இதயத்தோடு இதயம் சேர்த்து ஒரு முறையாவது பூட்டிக்கொள். கண்களோடு கண்கள் வைத்து ஒரு முறையாவது பார்த்துக்கொள். காதலனே, வாழ்வே உனக்கென வாழ்கிறேனே. இரடிய இதயத்தை திருப்பிக் கொடுத்து விடு காதலா, என் காதலா, என் காதலா. ஏம்மா பிரீத்தி, எவ்வளோ நேரத்துக்கு நீ இப்படியே உட்காந்துருக்க போற? நம்ம உடம்ப நம்ம பார்க்க வேண்டாமா? போ, உன் குழந்தைக்கு சாப்பாடு கொடு. எவ்வளோ டைம் ஆகுது, இன்ன வரைக்கும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலையா? இப்படியே உட்காந்துருக்க, வந்ததுலேருந்து இந்த இடத்த விட்டு எந்திரிக்காம. பாருமா, நடந்து முடிஞ்சதை நம்மளால மாற்றவே முடியாது. என்ன, அதுலேருந்து வெளியே வரதான் பார்க்கணும், புரியுதா? என்ன டாக்டர் என்ன அப்படியே இருந்துட போகிறாங்கன்னு சொன்னாங்க, எப்பயாவது சரியாயிடலாம் தானே சொன்னாங்க. அதனால அந்த நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம், சரியா? அது வரைக்கும் நம்ம உடம்ப நம்ம பார்த்து தான் ஆகணும். தயவு செஞ்சு எந்திரிமா, இப்படி உட்காராத. உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு.
ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்த்தை சொன்னியே, உனக்கு யாருமே இல்லை அனாதைன்னு சொல்லி. நாங்களாம் இருக்கோம்லம்மா, எதுக்குமா அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிற? அனாதைன்னுலாம் சொல்லாம தான் உனக்கு புருஷன், உன் புள்ள, உன் மாமியார், நாத்தனார் இவங்களாம் வந்திருக்காங்களா? சொல்லு பார்க்கலாம். அனாதைன்ற வார்த்தையை மட்டும் என்றைக்குமே சொல்லக்கூடாது, புரியுதா? இத்தனை சொந்தங்கள் இருந்தும் நம்ம அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? அதை நீ சொல்லாத. எந்திரி, இப்படியே உட்காந்துருக்காத. உட்காந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, சரியா? இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அது நடந்து முடிஞ்சிருச்சு. நீ அதை பற்றி பேச போய் நீ என்ன பண்ணாலும் சரி, நீ அதை மாற்றவே முடியாது. அதனால எந்திரி, முதல்ல உன் குழந்தைக்கு சாப்பாடு கொடு. பச்சை பிள்ளை. நேகா அக்கா, நேகா எங்கக்கா போனா? இங்கே தான் இருந்தா. நேகா அக்கா பார்த்தீங்களா? நாங்களே இப்போதாம்மா வரோம். சரி, நீ எதுவும் இது பண்ணியிருக்க மாட்ட, அப்படியே உட்காந்துக்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். பாப்பா நாங்கள் பார்க்கவே இல்லையே. அக்கா என்னக்கா சொல்றீங்க? என் புள்ளை அக்கா, ஐயோ என் புள்ளை இங்கதான் உட்காந்துட்டு இருந்தா, எங்க போனா? ஐயோ அக்கா, என் புள்ளைய காணா. அக்கா சரி சரி, பதட்டப்படாதம்மா, நீ கவலைப்படாம இரு. நீ ஃபர்ஸ்ட் எந்திரி, பொறுமையா பாப்பா தேடி பார்க்கல, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. எனக்கு பிரீத்தியை நினைச்சு கவலைப்படுறதா கோவப்படுறதானே தெரியலங்க. எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது பிரீத்தியை நினைக்க. ஏண்டி, உனக்கு நான் சொல்லியா புரியணும்? பிரீத்தி பற்றி உனக்கு தெரியாது? ஒன்றுக்கு 2 தடவை தலையில் அடிபட்டிருக்குல்ல. அவங்க மென்டல்ட எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. அதுவும் தன்னை பெத்த தாய்க்கு அப்படி ஒரு நிலைமைங்கிற போது அது எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராமல் இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அதாவது அவங்க கோவப்பட்ட விதம் தப்பு என்ன, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பொண்ணு மதுவெல்லாம் தள்ளி விட்டுருக்காது. அதாவது ஏதோ டிப்ரெஷன்லாம் அந்த பொண்ணு அங்கே நிற்கவும் அவங்க தான் தள்ளி விட்டுருப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க என்ன. அதுதான் பிரச்சனை. தயவு செஞ்சு அவங்கள யாரும் தப்பாலாம் பேசாதீங்க என்ன. அந்த பொண்ணோட நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும், தன்னை பெத்த தாய்க்கு இப்படி ஒரு நிலைமைனா எந்த பொண்ணுக்கு தான் துடிக்காம இருக்கும் சொல்லு. எழில் குட்டி, பேசாம இருடா. இங்க பாருடா, அம்மா சும்மா இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அடிச்சிருவேன். பேசாம இரு. இப்ப அம்மா விளையாடுற மூட்ல இல்ல, அப்பா கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு மது பாவங்க, என்னதான் பாவம் பண்ணானே தெரியல. ஏற்கனவே 6 வருஷம் அவள் லவ் பண்ண பையனை பிரிஞ்சு இருந்துட்டா. இப்ப பாத்தீங்களா அவளுக்கு எப்படி ஒரு நிலைமைன்னு. யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு கவிமா, நான் உங்ககிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்கணும்லாம் கிடையாது. எல்லாமே உனக்கு தெரியும் என்ன. நம்ம 2 பேருமே லவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நாளைக்கு பிரீத்திக்கு நீ கோவம் இருக்கும்னு நினைக்கிற? அதெல்லாம் சர்வ சாதாரணமாக முடிஞ்சிடும் என்ன. ரொம்ப நாளைக்குலாம் அந்த கோவம்லாம் ஒன்றும் நினச்சிருக்காது. நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாகவே சேர்ந்துருவாங்க, புரியுதா? எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைங்க. பாவங்க நேகா குட்டி, அவளை போய் பிரித்து அவகிட்ட வச்சுக்கிட்டாளே, அதாங்க எனக்கு வேதனையாக இருக்குது. பிரசாந்துக்கிட்டே தான் அந்த குழந்தை அப்பா அப்பான்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும் தெரியுமா. இப்படி அப்பா கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிட்டாளே, எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இங்க பாரு குட்டிமா, நீ ரொம்ப யோசிக்கிற என்ன. இந்த டைம்லலாம் நீ இவ்வளோ யோசிக்கவே கூடாது. எப்பயுமே மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் என்ன, புரியுதா? உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்கணும்லாம் கிடையாது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கிட்ட நீ அடி வாங்குவ. அவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருக்க. பேச பேச என்ன கூட கூட பேசுறது என்ன பழக்கம்? எழில் குட்டி, இதைத்தான் நீ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க. ஆனா எங்க போறேன்னு தான் தெரியல. உனக்கு என்ன? நான் அப்படிதான் போடுவேன். என்ன பண்ணுவேன்? எழில் குட்டி, இது யதார்த்தமா அமைஞ்சதுமா. சத்தியமா நானும் அம்மாவும் பிளான் போட்டெல்லாம் இதை நாங்க செய்யவே கிடையாது. இது என்னமோ இன்னைக்கு யதார்த்தமா அமைஞ்சிருக்கு. மன்னிச்சுக்கம்மா, அம்மாவை திட்டாத, அம்மா பாவம் தான்.
என்னத்த சொல்ல. மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. எழில் குட்டி, அம்மா மேல கோச்சுக்கிட்டியா? திட்டுவாங்களாம், அப்பதான் வந்து கோச்சுக்கிட்டியான்னு கேட்பாங்களாம். இது ஒரு பொழப்பு. கவிமா வாங்க மாமா வாங்கத்த. அம்மா அப்பா வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம இன்னியா இருக்குது அதுவும். வாங்க வாங்க உட்காருங்க. இருங்கம்மா, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தோம். என்னவா என் பேரனுக்கு எதுக்கு மூஞ்சி அப்படி இருக்கான்? நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். யாருக்கு டீ பேச மாட்டேன். என்னடியாச்சு, ஏன் இப்படி முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருக்கியான்? அவன் அப்படி பண்ணலைன்னா தான் ரொம்ப அதிசயம். சரி, அவன் இருந்துட்டு போறான், நீ சொல்லு. என்ன போசுக்கு நிப்பி சொல்லிவிட்டாங்க. இந்த வீட்ல நமக்கு மரியாதையே இல்லையா? சரிடா, சரி, ரொம்ப நேரம் முறுக்கிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் நம்மள நிஜமாவே யாருமே மதிக்க மாட்டாங்க. எப்படி தாத்தா பாட்டிலாம் இப்ப ஐஸ்கிரீம் முட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதனால அதெல்லாம் நமக்கு வேணும். கொஞ்சம் சிரிப்போம். அம்மா நான் சும்மா இல்லடா. ஏய், இங்க என்னடி நடக்குது? அம்மா, சாரு முன்ன மாதிரிலாம் கிடையாது. நல்லா விவரமா தெளிவா தான் இருக்கான், தெரியுமா உனக்கு? நம்ம ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டதுக்கு அர்த்தம் தான். இப்ப எதுக்கு இவ்வளவு ஐஸ் வச்சிங்க வந்து உட்காந்துருக்கான்னு உனக்கு தெரியுமா? அம்மா, நீ ரொம்ப நல்ல அம்மா தானே. நீ இப்ப எதுவும் சொல்லாம இன்னி வச்சுக்க. உன்னையும் அப்பாவையும் ரொமான்ஸ் பண்ண விடுவேன். இல்லனா உங்க ரெண்டு பேரையும் நான் பேசவே விட மாட்டேன். நல்ல அம்மா நல்ல குடும்பம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க எதுக்கு வந்தோம்னா அதான் மாசம் ஆயிடுச்சுல, அதனால வளகாப்பு போடலான்னு இருக்கோமா. அப்பா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, ரெண்டாவது குழந்தைக்கெல்லாம் எதுக்குப்பா வளகாப்பு? எழில் குட்டிக்கு போட்டீங்கல்ல, அதுவே போதும்பா. ஏய், அதுக்காகலாம் கிடையாது. எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, வளகாப்புங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறக்க முடியாத நினைவு. அதனால கண்டிப்பா உனக்கு போடத்தான் செய்வோம், புரியுதா? அத்தை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அவ ஒத்துக்குருவா. நம்ம கண்டிப்பா போட்டுடலாம் அத்தை. நல்ல நாள் மட்டும் சொல்லுங்க. நீங்க தான் மாப்பிள்ள. சரி, நீங்களும் நம்ம உங்க அப்பா விட ஒரு படி மேல நீங்க. அப்ப சரிம்மா, வளகாப்பு போட்டுடலாம். என்ன சரிதானே? போட்டுடலாமா? எங்க பொண்ணுக்கு ரெண்டாவது குழந்தைக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட் வளகாப்பு எபிசோட தான் இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லாரும் மறக்காம வந்துருங்க. ஆமாப்பா, நிறைய பேர் நீ அண்ணன் சொல்றீங்க. அண்ணனோட சார்பில் இருந்து வளகாப்பு வரவேற்கிறேன். மறக்காம எல்லாரும் வந்துருங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கதையை கொண்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. கண்டிப்பாக அந்த காரணத்தை பூரா உங்களுக்கு தெளிவாக புரியும்படி நாங்கள் எடுத்து சொல்லுவோம். கதை சோகமா போகுதுன்னு நினைக்காதீங்க. கதை இப்போதைக்கு இப்படி போனாலும் பிப்ரவரி 14 அன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.